நாங்க வண்டில் வரைக்கும் வாங்குவோம் அந்த மாவடியன் அந்த விட தான் நாங்க இன்னைக்கு வந்துட்டான். தண்ணி நான் ஒரு கிலோ பார்த்து தான் வித்தியாசம் எல்லாம் சமைச்சு தரேன். அதுக்கேற்ற ஆதரவு வந்துட்டு எங்க உறவு பிடிக்கணும் இல்லையா? நீங்க நித்திரவில்ல போறீங்களோ மாவடைய பாத்தீங்க அப்படி இருக்கு. நாங்க பள்ளிக்கூடம் சொல்ல ஒட்டைக்க கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்க சொன்னால் பழமை போல் வந்துட்டு எங்களுடைய வீட்டு தான் வந்துட்டு நிற்கிறோமே. நம்ம பூக்கண்டோட வந்து நிற்கிறோமே. நம்ம நிற்கிறோம் இல்லை. ஓ, இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் வடை சுட போகிறோம். இன்றைக்கு வந்துட்டு என்ன வடைன்னு பார்த்தீங்க சொன்னால் இன்றைக்கு நாங்கள் மாவில் வந்துட்டு வடை செய்ய போகிறோம். அதைத்தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. எல்லாருமே வந்து மாவில் வடை சுடுறது, எல்லாருமே வந்து உளுந்து வடை எல்லாம் வரைச்சி தான் வந்துட்டு சுடுவீங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு வடை சுட போகிறோம். அதாவது வந்துட்டு கோதுமை மாவில் வந்துட்டு வடை சுட போகிறோம். அதான் நாங்கள் வண்டில் வரைக்கும் வாங்குவோம் அந்த மாவடி அந்த வடை தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறோன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க செய்யறதுல காட்டுற மாதிரி பார்த்து நீங்களும் இருக்கா உளுந்தில்லா நேரம் ட்ரை பண்ணி பாருங்க மாவடி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் மாவடை செய்யறது தான். உங்களுக்கு வந்து அம்மம்மா என்ன யோசிப்பீங்க. அம்மம்மா வந்துட்டு நாங்க வந்துட்டு வீடியோ எடுக்க போறோம்ன்ற ஒரு கதை தான் வந்து கதைச்சு நாங்க வந்து வீடியோ எடுப்போம் கதைக்கு. அம்மம்மா அப்பாவுக்கு அம்மம்மா ரெண்டு காய்ச்சி நோண்டுவோம். இங்கே திடீர்னு அம்மம்மா அப்பாவுக்கு அம்மம்மா சாக்கு கட்டிலுக்கு போய் கிடந்துட்டேன். இது நாங்க பாருங்க வீடியோ எடுத்து உனிக்கு நைஸா வந்து பார்த்து உன்னிப்பானே அந்த கதைக்குறா கொஞ்சம் பஞ்சு படி வச்சுட்டு போட்டு பிளேண்டியோட அத்தைக்க வந்துருந்து சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் காட்டுறோம் சொல்லிச்சு. அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போகிறோம்னு சொன்னக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் கணக்கு கதைச்சு கொள்ளாமல் நாங்கள் உள்ளே போய் அந்த மாவாடை எப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ முன்னுக்கு என்ன செய்யணும் வீட்டுக்கு போய் பார்ப்போம். சரி, முதலாக வந்துட்டு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். இன்னைக்கு வந்து மறக்காமல் பார்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்தீங்கன்னா நல்லா நாங்களுமே வந்து வளர்றாங்க ஒரு மாதிரி நீங்கள் தர ஆதரவு இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ நீங்கள் வாங்க செய்வோம்மா. ஓகே, அப்படியே வந்துட்டு நாங்கள் வந்த நேரம் தம்பியை பார்க்கணும். தம்பியுமே வந்து ஸ்கூலால் வந்துட்டு வந்துட்டான். ஏன்டா ஏன் சொப்ஸங்க பேக் வச்சுனா சொப்ஸ் இன்னொரு புத்திசாலித்தனம். சரிம்மா, நான் சொப்ஸை விட்டு நான் சமைக்கிறத பார்ப்போம். சரி, ஜன்னலை திறாங்கம்மா, இருட்டா கிடக்கு. திறாங்கம்மா. நான் மேல ரோடு மேல ராக்கு ஓடோடி வந்தேன் இந்த மாச்சாப்பாடுடா. ஓகே, அம்மா இங்கே வாங்க. இந்த மாவடைக்கு வந்து மாவடைக்கு வந்து என்னது மாமா ஒன்று கொடுத்துருக்குது. அம்மா சொல்லி விட்டுருக்குறா அனு வீட்டை நிக்க. அம்மா சொன்னவா அந்த இதுக்கு அம்மா நிக்கிறடா நீங்க மோனி கொண்டு தாடான்னு. சாப்பாடு சோறு காய்ச்சி கீரை காய்ச்சினேன் நான், நண்டு காய்ச்சினேன் நான், பருப்பு காய்ச்சினேன் நான், சொல்லி வச்சேன் நான். சரி, இதை நாங்க எப்படி செய்யறோன்னு பாப்போம். என்ன சாப்பாடு வடையடா பாக்க மாவடை வேண்டி சாப்பிடுவேன். 30 ரூபா. என்ன விலைடா? 30 ரூபா. ஒரு வடை 30 ரூபா. இது என்ன மைஸ்டே போட்டதானே அந்த மாவடைக்கு வரும். பெருமை வரும் அப்படின்னு என்ன செய்யல. இதுக்கு வெங்காயம் லங்கனக்க போடக்கூடாது. கொஞ்சம் 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 அடுத்தடுத்து கொஞ்சமா படிப்பு நடக்கலையே. டியூஷன் இல்லையோடா? என்ன பேர்? என்ன பேரா டியூஷன் இருக்கு? சரி, படிங்க. ஓகே, இங்கே வேணும். அம்மா அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு இது காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இல்லை, பச்சை மிளகாயிலே காய போடாம காஞ்ச மிளகாய், அதாவது வந்துட்டு ரெட் மிளகாய். இது பச்சை மிளகாய் ஒரு கலர்ல இருக்கு. ஓ, உண்மைக்கு வந்து நேற்று சட்டியான மழை. என்னவா
சத்தியமா சென்டரை பார்த்தான் எங்க கதிரேத்தி கொண்டு காத்து உண்மையா யார சொன்னது கைகள் வேம்பு பத்திரிக்கை வாசிக்கிறோம் பார் சரியா எங்கள் அம்மா கருவேப்பம் இல்லை இங்கே அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து அம்மா வட்டி வட்டி போடுறா அம்மாவுக்கு வந்து கருவேப்பம் இல்லை இல்லாமல் வந்து சின்ன சின்ன விட்டுருந்தா ரொம்ப பிடிக்குமே நம்ம ஓ இதை குழாய்ச்சி கொஞ்ச நேரம் வைப்போமே ஓ வடிவா மூடி வச்சாதான் நல்லது சரி ஓகே இப்போ நாங்கள் அந்த கருவேப்பம் இல்லை எல்லாத்தையும் வெட்டி போட்டோம் எனக்கு போடக்கூடாது வெங்காயம் ஒரு 2-3 இப்போ கிடக்கிற எல்லாத்தையும் இந்த வெங்காயம் போட்டோணும் மற்ற உள்ளி வெட்டி போடணும் என்ன போட்டுட்டு நாங்கள் காட்டுறோமே அந்த உப்பு போட ஓ அம்மா போடுங்கம்மா உப்பு உப்பு காணுமோடா உப்பு கொஞ்சம் உள்ள போட நல்லா இருக்கும் சரி சுடு தண்ணியில குழைக்கிற பச்சை தண்ணி பச்சை தண்ணியில இதுதான் கூட எல்லாருமே பச்சை தண்ணியில நம்ம வந்து குழைக்கிறது அவிச்ச மாவு பச்சை மாவு அவிச்ச மாவு பச்சை மாவு அப்படி கேட்ப மாவடை அப்ப என்ன மாடு பச்சை மாவோட ஓகே இவ்வளோ தண்ணியும் காணுமோ அப்போ தண்ணி நான் ஒரு கிலோ பார்த்து தான் போடுவேன் நான் பின் முன் செய்யாதது தானே இது அப்போ செய்து பார்க்குறேன் கிணறு கண்டாக்ட் பண்ணணுமா 1 hour இருக்கும் பதினாலுடைய புளிச்சு ரெண்டு வச்சு நல்லா குழச்சிட்டு வச்சா சரி நல்லபடியாக நாங்கள் குழைக்கணுமே நம்ம நல்லபடியாக குழைச்சி போட்டு வச்சா தான் நல்ல வரும் குழச்சிட்டு நல்லா சம்பளம் ஏதாச்சும் செய்யப்படுங்க இதுக்கு வேண்டாம் வேண்டாம் தக்காளி பழம் 3 வட்டி போடலாம் ப்ரோ நல்லா இருக்கு ஓகே இதை நாங்கள் குழச்சி போட்டு காட்டுறோமே நம்ம தக்காளி பழம் நல்ல வட்டி இப்போ காய்ச்சல் தண்ணி தான் போட்டாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லா இருக்கும் போலக்கு நாங்கள் அதையுமே விட்டுட்டு காட்டுவோமே நம்ம ஓகே காணும் தண்ணி காணுமே இதே தான் அப்படி குழச்சி எடுக்கிறோம் எடுத்துட்டு காட்டுறோம் பாருங்க நம்ம பார்த்தீங்க சொன்னால் இப்போ அம்மா என்ன தேடி வந்துட்டாவே நான் வழியால் இருக்க வந்துட்டு ஆமா இங்க பாருங்க நல்ல வடி வந்து குழச்சாச்சா இதை கொண்டு மூடி போட்டு மூடுவோம் மூடி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் 1 மணி நேரம் கழிச்சு நல்ல வடி ஓமுங்க நீங்க நித்ராவில போறீங்களோ இரவு கண்டாலும் சரி எனக்கு எழுப்பாண்டாலும் சரி சரி ஓகே இப்போ நாங்கள் இது ஒரு வச்சு போட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரத்தோடு நாங்கள் பார்ப்போம்மா ஏனம்மா சரி அம்மா நாங்கள் இப்போ ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தாச்சேன்னு நாங்கள் அளவளவா வடைக்கெடுத்து உருட்டி பிடிப்போம் என்ன இது மாவடையா இருந்தோ அப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிடிப்போம் பிடிச்சதுல அம்மா வருவா இப்ப பேர் மாவடை தான் கறி கிடைக்கல கறி நல்லா என்ன கறி சும்மா கறி நண்டு கறி என்ன சம்பளத்து தருது சரி அளவளவு அடுப்போம் என்ன என்ன நடந்தோம் சின்ன சின்ன கணக்காக வருங்க பெருசாக கூடாது அம்மா சாப்பிடுவோம் அம்மா வாங்க வாங்க சின்ன ஓடி திரி வயசுல படத்திருக்கீங்க வாங்க அம்மா சரியா பயனுண்டா புக்காலுக்கு சாப்பிட்டு படுத்தவா படம் நாடகம் பார்த்தா எனக்கு வேணும் நித்திரம் வந்து படுத்துட்டு அதான் நான் கூப்பிட்டு பார்த்தேன்னா பாவம் இப்ப தான் நிற்குது இப்படி தட்டி வைப்போம் ஓகே இதே மாதிரி வந்துட்டு இல்லை வடையை நாங்கள் தட்டி தட்டி எடுக்கணும் தம்பி எதோக்கனா காண்றான்னு மட்டும் தெரியுது தம்பி சேர்த்து அம்மா சரி ஓகே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உருட்டி போட்டு பார்ப்போம் வடை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓகே எல்லாம் செஞ்சு ஓகே இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோமே நம்ம வடையை உங்களுக்கு பிடிக்குமே அந்த மாவடை கிஷோனி நிறைய சொல்கிறேன் நீங்கள் அந்த மாவடையில் உண்ட வேண்டாண்டு மாவடையில் உண்ட வேண்டது வேண்டாம் பிடிக்கும் சிம்பிளா உளுந்தரைக்காமல் உளுந்தூர விட்டு மிக்சியில அரைச்சி ரெண்டாம சிம்பிளா இந்த வடை வாங்க கவுல காண மாதிரி 30 60 100 120 180 220 240 ஏன் சத்தங்கள் தண்ணி தண்ணி
அவங்க கண்பட்டா பாக்குற வடையை இங்கே போடுங்க கொதிச்சு கொண்டு வேணாமா எண்ணெய் கொஞ்சம் வடை அப்படியே நல்ல இதாக உங்களுக்கு தெரியா இப்படி வடையை செய்யலாம் கொள்ளலாம் வந்து அம்மா தெரியும் அம்மா தெரியும் அம்மா ஓமா அம்மா சரி போடுங்க நீங்க ஏன் நீங்கள் அதை வேற ஆயிடுவீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது இது என்னடா அப்படி பெரிய சும்மா போடுறீங்களோ யோசிச்சுட்டு போடுங்கம்மா அம்மா சும்மா பின்ன எந்த சத்தம் கேட்டு பயமாக பாவமாக ஏன் நம்ம கொதிக்காம போடுறீங்க என்னுடைய கொஞ்சம் நேரம் சின்ன நான் போடுங்க மூளை சரி ஓகே என்னுடைய பொறிஞ்சி ஒரு நல்ல விஷயம் ஓ பொரியுங்க வடை பொரியுது வடை பொரியுது வடை பொரியுது வடை பொரியுது அம்மாவும் அந்த பிள்ளைக்கு கணக்கான வடை மேல பொரிஞ்சு இருக்கும் அம்மாங்களுக்கு வித்தியாசம் சமைச்சு தரோம் அதுக்கேற்ற ஆதரவு வந்துட்டு எங்க உறவு பிடிக்கணும் இல்லையா அதால அம்மா வந்து வித்தியாசமா சமைச்சு தரதுன்னு கொள்ள போறோம் அந்த மாதிரி கதைக்கிறேன் கவலை பாத்தீங்களே இந்த மாவுடைய பங்குமே பொங்கி கொண்டு மாவோட வந்து இன்னுமே பொங்கி கொண்டு வருது தெரியுமா இந்த வாசத்துல அம்மா மாவோட வித்துறையாலே பாத்தீங்க நீங்க பாக்குறவங்களுமே உளுந்து மேல சாயோட செஞ்சு சாப்பிடணும் ஆனா வந்துட்டு மாவன் தானே கொஞ்சம் கொலஸ்ட்ரோல் அதை வந்து கூடாது நம்ம இங்க சுடுதண்ணி வச்சுட்டு புரியுங்க இப்ப எந்த போகும் வடைக்கு பாத்தீங்கன்னா தெரியுமா நம்மகிட்ட அப்படியே அம்மா ஐயோ அம்மா இங்க அந்த ஆவி வடை வந்துட்டு பக்கம் என்ன ஆவி எந்த ஆவி அம்மா பேத்தனி வேணா விஜயதாத்தன் வந்துருக்கு அம்மா பேத்தனி யாத்திரா இருக்கும் அம்மா இன்னைக்கு போடாம மாட்டாது ஆத்தனே அம்மா பஞ்சு போட்டு தெரியுமா அப்படி பானைக்கை விட்டு இது நல்ல பொறிக்கணும் கொஞ்சம் பொருள் சார் ஆமா பொறிஞ்சிட்டு தானே தம்பிய பாருங்க ஓ தம்பி காவடி அடைக்கிறேன் கண்டுட்டேன் கொஞ்சம் பாருங்க நான் கண்டது இல்லாம நீங்களும் பார்த்துட்டீங்க தம்பி காவடி ஆடினதை பட்டியல் ஓ எடுங்க எடுங்க மாவடை கொஞ்சத்துக்கு தேத்தனி யாராவது அம்மா காசு கொடுத்துட்டா 10 ரூபா கொடுக்குறேன் இந்த நாளையில 10 ரூபா என்னமா அதுதான் தந்தது பெரிய விஷயம் இல்லை அப்பாமா சரியா இப்போ நாங்கள் எல்லா வடையுமே வந்துட்டு நல்ல வடையாக பொரிச்சு எடுத்து போட்டு காட்டுறோமே நம்ம எல்லா வடையும் நாங்கள் பொரிச்சு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க வடையாக பொரிச்சு எடுத்துனா நல்ல வடையாக பொரிஞ்சு நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி காட்டுவோம் ஆமாம்மா பாருங்க இப்படி ஒரு சேர்த்து நீ ஆற்றி குடிக்கணும் மம்மியா தானையில் எல்லாம் தாத்துங்க பா இதுதான் விடுவேன் சொன்னால் இப்போ நாங்கள் எல்லா வடையை வந்து சுட்டாச்சு 3, 6, 7 வடை வந்துட்டு கிடையாது காட்டுறாம இருக்கா எங்க
எங்க இந்த வீடியோ சின்னதா வந்து இங்க பாருங்க இது இது அம்மாவோட வடையை பார்த்தீங்க அப்படி இருக்கு இந்த கறியுமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா பிளேன் டீம் இருக்கு ஓகே இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னடா கறி எண்ணெய் தான் எல்லாம் இப்படி வச்சுனா கூட போகுது எண்ணெய் ம் ம் நல்லா இருக்கு எனக்கு வந்து பல்லு கோவி அந்த கொடுப்புக்கு வந்து அந்த பல்லு முளைக்கு கண்டிப்பா முளைக்கணும் நாங்க பல்லு சொல்ல ஒட்டைக்க கூப்பிடுறோம் பாருங்க என்ன பல்லு முளைக்க கொடுத்தாங்க பூவா முதல்ல என்ன பிடிக்கிறேன் பாடிவா என்றுமே சரியான முடியுமா காத்து மழை என்று நல்ல மழை வந்து பின்னேறும் போல நல்லா இருக்கா இந்த வடை நல்லா இருக்க கடை கொண்டு வர அது நீங்க அந்த இருக்க மாதிரி இருக்கும் பாப்பா ஒரு வடை வாங்கிக்கிறாங்க நல்லா உளுந்தோன் தான் இல்லாத நாளைக்கு இந்த பக்கத்துக்கு நான் நிறுத்துறேன் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க மாட்டீங்க நம்ம இருப்பேன் நான் அம்மா தான் இருக்கேன் அம்மா தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது குழம்பு என்ன கறியோ சாப்பிட நல்லா இருக்கு சட்டி எடுத்துதா ஒரு பகலும் சாப்பிடுவோமே இல்லை இருக்கும் சட்டி வேண்டி பால ஆஸ்பத்திரியில கிடந்தாரா அப்ப செல்ல பால கம்மிடுச்சு அதுல 2 பால பத்தி சரியாது எவ்வளவு வந்து 250 ரூபா கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் கறியோ ஆமா கறியோ சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மறக்காம கும்பனும் மிகவும் நல்லா அது கண்டிப்பா செஞ்சு பாருங்க நாங்கள் மத்தியானம் சமைக்க உழைச்சி வச்சுட்டு சமையல் முடிஞ்சு இலக்கிட்டு வச்சுட்டு பின்னாடி பிள்ளைங்க இருக்கலாம் நாங்கள் வந்து வீடியோ முடித்துக் கொள்வோம் பாய் பாய்